உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானத்துக்கு சமமான செலவுகளே ஏற்படும். மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கார்த்திகை 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாறுகிறார். 17ஆம் தேதி வரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது அவசியம். கையில் உள்ள பணத்தை சிக்கனமாக செலவு செய்தல் வேண்டும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும். உத்தரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உடல் பாதிப்பு ஏற்படக்கூடும். களத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியரிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சூரியனின் சஞ்சார நிலையம் ஆதரவாக இல்லாததால் சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சை மூலம் சரியாகும். உத்தியோகம். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினருக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அது திருப்திராது. ஒரு சிலருக்கு மனதுக்கு பிடிக்காத இடத்துக்கு மாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் பழகுவதில் நிதானமாக இருத்தல் அவசியம். தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்தால் உங்கள் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது உங்கள் உடைமைகளையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லது. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்கள் பொருள்களின் விலைகளை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். சக கூட்டாளிகள் கருத்து வேற்றுமையினால் விலகிக்கொள்ள நேரிடும். வங்கி போன்ற நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறைவதால் மன அமைதி பாதிக்கப்படும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். கலைத்துறையினர். வருமானத்தை பொறுத்தவரையில் மிகவும் சாதாரணமான மாதமாகும். பாகிஸ்தானத்துக்கு பாதிப்பு இருப்பதால் வாய்ப்புகள் குறையும். அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படக்கூடும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாகிஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பிற உதவியை நாட வேண்டிய அவசியம் உருவாகும். வெளியூர் பயணங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செலவு செய்தால் சிரமப்படாமல் இருக்கலாம். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் பாதிக்கப்படும். தற்போதுள்ள கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாறுவதற்கு மனம் நினைக்கும். அத்தகைய தவறை தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு அவசியமாகும். மேலிட தலைவர்களின் நம்பிக்கையை இழந்துவிடுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியர். கல்விக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் ஓரளவு சாதகமாகவே நிலை கொண்டுள்ளதால் கல்வி முன்னேற்றம் எவ்வித பாதிப்புமின்றி நீடிக்கும். படிப்பில் ஆர்வம் மிகும். ஜென்மராசியில் ராகு நீடிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிறு உபாதை ஆனாலும் மருத்துவரின் உதவியை நாடுவது நல்லது. விவசாயத்துறையினர். பூமி சம்பந்தமான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. வயலில் பணிகள் கடுமையாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பதும் சற்று கடினமே. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். மாதக்கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கூடிய வரையில் தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகள். மாதம் முழுவதும் குரு அனுகூலமாக இல்லை. சுக்கிரனும் கார்த்திகை 18ஆம் தேதியிலிருந்து தான் சாதகமாக மாறுகிறார். முதல் 2 வாரங்கள் தேவையற்ற கவலைகள் ஏற்படும். அதன் பிறகு கவலைகள் குறையும். குடும்பச் செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். கூடிய வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்கவே நேரிடும். உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் அவசியம். கை கால்களில் மூட்டு வலி, சோர்வு, மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் சோர்வை ஏற்படுத்தும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். கார்த்திகை 12 இரவு முதல் 15 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.